சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th ஹெமிஸ்ட்ரிக்கான கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் வீடியோ தான் அது உங்களுக்கு. ஸோ கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா, 1 மார்க்ஸ் அப்டேட்ஸ் அப்படியே ஆன்சர் அப்படியே பார்த்தலாம், அண்ட் ஆன்லைன் பார்த்துலாம். ஓகேவா, ஃபுல்லாக பார்த்தலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கௌதம் மீடியா 2.0 சேனல். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கான ஆன்சர் கியாக இருக்கட்டும், அடுத்து காலேஜ் என்ன காலேஜ் சேர போகிறீங்க எல்லா அப்டேட்ஸும் அதில் கொடுக்க போகிறோம். ரிசல்ட் அன்றைக்கி லைவ் எல்லாம் அதில் வரப்போது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஸோ ஆன்சர் கீ பார்த்தலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா. தப்பாக சொன்னோன்னா ஆன்சர் சொன்னால் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஒனுக்கு பாருங்கள், தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இவர் ஏ மார்க் பண்ணியிருக்காரு, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு. அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள், ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ +2. சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ 3 நைட்ரோபெனல். அண்டு எயித் ஒன்றுக்கு பாருங்கள். ஸோ எயித் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நிறைய பேர் கிரேஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 33 கொஸ்டின் கிரேஸ் மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இருங்க. ஓகேவா. ஸோ நைன்த் ஒன்றுக்கு பாருங்கள், நைன்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஸோ அக்செப்ட் OH மைனஸு. அண்ட் 10th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அண்ட் 11th ஒன்றுக்கு பாருங்கள், 11th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க். அண்ட் 12th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எனக்கே சரியாக தெரில, இதை 3 மார்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 13th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ 3. அண்ட் 14th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி, 1122 டெட்ரா ஃப்ளோரோ ஆர்த்தோடைன். அண்ட் 15th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். ஸோ 2 மார்க் பாருங்கள். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க. பட் 2 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ அட்டன் பண்ண மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 16 ஒன்று ஈஸி ஃப்ளோட் படிச்சுன்னு சொல்லியிருந்தோம், அது வந்துருச்சு. அப்புறமேட்டு வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 19, 20 ஓகே. அப்புறமே 21 கூட ஓகே தான். 4 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மீதி 2 பேரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 24 பாருங்கள் கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. இதான் உங்களுக்கு கம்பல்சரி. 2 மார்க் கம்பல்சரி எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 3 மார்க் கம்பல்சரி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ ரிஃபைனிங் நிக்கல் இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. புக் பேக் தான். 27ம் ஈஸி அண்ட் 26ம் ஈஸி. 3 மார்க் கொஞ்சம் ஓகேவாக கேட்டிருக்காங்க. ஒரு 3-4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 30 பாருங்கள் சம்ஸ் கேட்டிருக்காங்க. 31, 32, 33 பாருங்கள். இந்த 33 தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரேஸ் மார்க்ஸ்னு சொல்லி. இதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆஃபீஸில் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆஃபீஸில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா. டோன்ட் வரி. யாரும் அட்டன் பண்ணிங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க எல்லோரும். ஏன்னா அது கம்பல்சரி இல்லையா, கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டைம் IUPAC நேம் கேட்காம இதை கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள். 34 எக்ஸ்ட்ரேஷன் ஆஃப் அலுமினியம், ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் எப்படின்னு தெரியல, எப்படி எழுதுனீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ யூஸ் ஆஃப் போரெக்ஸ் பி கொஸ்டின். இப்போ 35 பாருங்கள். 35, 36, 35 ரெண்டுமே உங்களுக்கு புக் பேக் தான், பார்த்தாலே தெரியுது அது. இப்போ 36 ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். 37 டெரிவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் நெஸ்டல் ஈக்குவேஷன். அடுத்து 38 பாருங்கள். ஸோ தட்சிட்பா கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் 33 சொல்லியிருக்கீங்க. அது என்ன அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தட்சிட்பா வீடியோ என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கௌதம் மீடியா 2.0 சேனல். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு A to Z எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இனிமேல் அவங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். ஓகே மை டியர் சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.